67 21 ஆகிய இலக்கங்களும் இரு முதன்மை எண்களின் தெரியுமா உங்களுக்கு என்னண்டு படிச்சா எழுத முடியாத எண்ணியாது 24, 30, 67, 21 கதையாதங்க பிளீஸ். இரு முதன்மை எண்களின் கூட்டலாக எழுத முடியாத எண் யாது? 24, 30, 67, 21 ஆகிய இலக்கங்களுள் இரு முதன்மை எண்களின் கூட்டலாக எழுத முடியாத எண் யாது? ஜைனா சத்தம் வருது கூட. நீ டவுட் மட்டும் கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. சத்தம் போட்டியல்டா படிப்பிச்சிட மத்தாக்களுக்கும் கஷ்டமா இருக்கு. சரி, நாங்க எழுதின கேள்வி இந்த டிஸ்பிளே விளங்குது அவங்களுக்குள்ள? ஓகே, அப்ப இந்த ஒவ்வொரு கேள்வியை நாங்க ட்ரை பண்ணுவோம். இயன்ற அளவு ப்ளீஸ் சத்தத்தை குறைச்சி படிப்போம். கேள்விதான் 24, 30, 67, 21 ஆகிய இலக்கங்களுள் இரு முதன்மை எண்களின் கூட்டலாக எழுத முடியாத எண் யாது? என்ன வரும் ஆன்சர்? இது எப்படி கொஞ்சம் பாஸ்டா செய்யலுமா இந்த கேள்வியை? ஒரு நாள் சொல்லுங்க பாபம். எல்லாருக்கும் முதன்மை எண் தெரியும் தானே பிள்ளை? எப்படி செஞ்சீங்க? இப்ப இந்த தரப்பட்ட எண்கள்ல இருந்து உதாரணமா 20 சொல்லுங்க பாப்போம். 24, 30 ஒரு இரட்டை எண்கள். 2 இரட்டை எண்களை கூட்டினா இரட்டை எண் வரும். 67, 21 ஒற்றை எண்கள். முதன்மை எண்கள்ல 2 மட்டும்தான் முதன்மை எண், இரட்டை முதன்மை எண் அமையும். 67ல இருந்து 2 கழிச்சா 65, அது முதன்மை எண் இல்ல. 21ல இருந்து 2 கழிச்சா 19, அது முதன்மை எண். அப்ப 67 தான் முதன்மை எண்கள் கூட்டலாக எழுத முடியாது. ஓகே, இப்ப இது உங்களுக்கு 24, 30 வெரி குட். 24, 30 இரட்டையன் என்றபடியால இரட்டையன் வரணும்னா 1, 2 ஒற்றையனை கூட்டினா இரட்டையன் வரும், அல்லது 2 இரட்டையனை கூட்டினாலும் ஒற்றையன் வரும். அதாவது இரட்டையன் வாரத்துக்கான வழி என்னன்னு கேட்டா, இரட்டையன் வாரத்துக்கு இரட்டையன் கூட்டுத்தொகை வரணும்னா 2 வாய்ப்பு. ஒன்று இரட்டையனோட இரட்டையன் கூட்டுப்படணும். அதே போல ஒரு இரட்டையன் வாரத்துக்கான அடுத்த வாய்ப்பு ஒற்றையனும் கூட்டுப்படணும். ஒற்றையனும் கூட்டுப்படணும். அப்ப 2 முதன்மை எண்கள கூட்டுத்தொகையாக ஒற்றையனும் கூட்டுப்படணும்னா 2 தவிர மத்த எல்லா முதன்மை எண்களும் ஒற்றையன் தான். அப்ப இந்த 24 நாங்க ஈஸியா எடுத்து போட்டுருப்போம். 11, 13 எடுக்க. அப்ப 24 அப்படி எடுக்க. அதே மாதிரி 30 எடுக்கலும் எங்களுக்கு 2 ஒற்றை எண்கள கூட்டுத்தொகையாக 30 எடுக்கல. இப்ப ஒற்றையன் வரணும்டா இரட்டையனும் ஒற்றையனும் கூட்டுப்பட்டாதான் ஒற்றையன் வரும். ஒற்றையன் வாரத்துக்கு வழி என்ன?
ஒற்றையன் வரணும்டா ஒற்றையனும் இரட்டையனும் கூட்டுப்படணும். ஒற்றையனும் இரட்டையனும் கூட்டுப்படணும்டா இந்த 21 பொறுத்த மட்டுக்கு எங்களுக்கு 21க்கு 2 19 கூட்டல். அப்ப 2 ஒரு முதன்மையன் 19 ஒரு முதன்மையன் 2 முதன்மையன்கள கூட்டுத்தொகை எழுதலும். ஆனா 67 2 சாக 65 தான் கூட்டலும். அப்ப இது ஒரே ஒரு முதன்மை இரட்டையன் இதுதான். எனவே 65ன்றது ஒரு முதன்மையன் அல்ல. ஆகவே 67 2 முதன்மை என்கிற கூட்டுத்தொகையாக எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. கேள்வி விளங்கிட்டா எல்லாருக்கும்? இன்னொரு முறை சொல்லணுமா? கேள்வி விளங்கிட்டா? ஓகே, நல்லா. விளங்காதாக்கள் கேளுங்கம்மா. எல்லாருக்கும் விளங்கலையா? சரி, இப்ப இதுல என்ன கேட்டுக்கிறேன்டாமா, 24, 30, 67, 21 இந்த குறிப்பிட்ட இலக்கங்களை இரு முதன்மை என்கிற கூட்டமாக எழுத முடியாத எண். 24 2 முதன்மை என்கிற கூட்டலா எழுதலும். உதாரணமா 24 11 13 எழுதலுமா? இந்த விலங்கல் என்றாக முதன்மை எண்கள் தெரியும் தானே? 24 11 சக 13 கூட்டேலும். 11 ஒரு முதன்மையன் 13 ஒரு முதன்மையன். அப்ப அதை விட எழுத இயலும். 30ஐயும் அப்படியே 2 முதன்மை எண்கிற கூட்டுத்தொகையா எழுதலும். உதாரணத்துக்கு 13 17. 21ஐயும் எழுதலும். எப்படி? 2 சக 19 போடலும். 2 ஒரு முதன்மையன் 19 ஒரு முதன்மையன். 67 ஒரு ஒற்றையன் தானே? ஒற்றையன் வரணும்னா ஒரு இரட்டை எண்ணோட ஒரு ஒற்றையன் கூட்டுப்படும் போதுதான் எங்களுக்கு என்ன வரும்டா ஒற்றையன் கூட்டுத்தொகையா வரும். இப்போ 67 2 முதன்மை எண்கிற கூட்டுத்தொகையா எழுதணும்னா ஒரு இரட்டை எண்ணும் ஒரு ஒற்றை எண்ணும் கூட்டுப்படணும். எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இரட்டை முதன்மை எண் 2 தான். எனவே 2 எதோட கூட்டுனா 67 வரும்னு பார்த்தீங்கன்னா 65ஓட கூட்டினா தான் வரும். அப்ப 2 65ஓட கூட்டும் போது 67 வரும். ஆனா 65 முதன்மை என்ன இல்ல. ஆகவே இந்த தரப்பட்ட 4 இலக்கங்கள்லையும் 2 முதன்மை எண்கிற கூட்டலாக எழுத முடியாத இலக்கம் எது? விளங்கிட்டா?